திருமூலரை வந்து நீங்கள் வந்து 2000 வருஷத்துக்குள்ள சொல்ல முடியாது. திருமூலர் வந்து மிக பழமை. ஏன்னா உங்களுக்கு அஷ்டாங்க யோகம் சொல்லக்கூடிய பதஞ்சலி வந்து மிக பழமைன்னு சொல்கிறப்ப அதுக்கும் முந்தைய காலத்தில் காஜபகண்டர்லேருந்து திருமூலர் வரைக்கும் வராங்க. அப்போ நம்முடைய தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம், நான் வந்து சித்தர்கள் சொல்கிறப்ப, சித்துன்னு சொல்கிறப்ப என்ன இன்றைக்கி இருக்க நடைமுறை சித்த மருத்துவம், குறிப்பாக மருத்துவம் சார்ந்த மருத்துவத்தில் சமஸ்கிருதம் கலந்துருக்கு, நிறைய கலந்துருக்கு. ஆனால் நம்ம சொல்கிறது மிக பழமையான காலம். நம்ம சொல்கிறது காலம் எந்த காலம் சொல்கிறோம்? மிக பழமையான பழங்குடிகள் காட்டிலேருந்து இருந்திருக்காங்க அந்த காலத்தில் கலந்து. ஏன்னா இந்த அறிவியல் சத்து ஃபுல்லாக அவங்க மூலமாக தான் வந்திருக்கு இருந்திருக்கு. பட் இலக்கிய நடையில் கொஞ்சம் பின்னாடி இருக்கு. சித்தர்கள் மருத்துவம் மட்டும் தான் பார்த்துருக்காங்களா, இல்லை வேறு எதுவும்? திருத்தூர்கள் பூமி சுழற்சியிலேருந்து, பிரபஞ்சத்துலேருந்து, பால்வெளி மண்டலத்துலேருந்து அவங்க தொடாத இடமே கிடையாது. தேர் செய்கிற மரபுலேருந்து கரூர் சித்தர், இன்றைக்கி ராஜராஜ சோழன் கோயில் கட்டுறதுக்கு அடிப்படையே கரூரான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பழமையான காலம் சொல்கிறீங்களா, ஆனால் சித்தர்கள் இன்னும் 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இல்லை. அதை ஒன்று சொல்கிறேனே, இப்போ நீங்கள் வந்து மொபைல், உங்கள் காலத்தில் மொபைல் வந்திருக்கு, ஆனால் என்னுடைய காலத்தில் மொபைல் இல்லை. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னோட சிரிச்சிருப்பேன். கரெக்ட். அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் காசியில் பேசும் கருவி காஞ்சியில் கேட்க வழி செய்வோன்றதெல்லாம் நாங்கள் மார்கோனி காலத்துலேருந்து வாழ்ந்தவங்க. ரேடியோ பற்றி நீங்கள்லாம் நவீனத்து வந்தீங்க. ஆனால் இதுக்காக அந்த காலத்தில் அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லாமல் ராமாயண கதையில் வந்து இலங்கை மன்னன் தென்னிசை வேந்தன் அவன் வந்து தேர்தலில் வந்து தானே சீதையை தூக்கிட்டு போகிறதா வருது, வானத்தில் பறந்து தானே வரான். அப்போ வாலி கதையெல்லாம் வரும். தொன்மத்தில் வந்து சில அடிப்படை உண்மைகள் இருக்குது. நானே சொல்கிறேன், அண்மை காலத்தில் தான் நான் சில விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு காலத்தில் நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். வாலி வந்து சூரியன் உதிக்கிற இடத்துலலாம் போய் சூரியன் கும்பிட்டு வந்தான் சொன்னப்போ நான் நம்பலை. ஏன்னா ஒரு சூரியன் ஒரு சமயம் தானே உதிக்குது, அது எப்படின்னா இப்போ அண்மையில் பல நாளுக்கு போகிறேன். கொரியாவில் நமக்கு 3.5 மணி நேரம் முன்னே உதிக்குது, டோங்கான்ற நாட்டில் 7 மணி நேரம் முன்னே உதிக்குது, ஆஸ்திரேலியாவில் 5.5 மணி நேரத்துக்கு முன்னே உதிக்குது. அப்போ சூரியனுடைய உதயத்தை நீங்கள் மெக்சிகோவில் வந்து பார்த்துக்கிட்டே வரலாம். மெக்சிகோவில் சூரியன் உதயத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் அடுத்து வாங்க கொரியாவில் பாருங்கள், இந்தோனேஷியா வாங்க பாருங்கள், அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி உலகம் முழுக்க இதெல்லாம் இருந்திருக்கு, நமக்கு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, பல பிரச்சனைகள் வந்து, பல பிரளயங்கள் வந்து உலகம் அழிஞ்சு தான் உருவாகுது. அதனால் இதற்கான அறிவியல் முன்னே இருந்துன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி கரண்ட்டை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் நெட்டில் கிடைக்குது இல்லை, பாக்தாத் பேட்டரியும் கிடைக்குது இல்லை, அகத்தியர் பேட்டரியும் கிடைக்குது இல்லை, காப்பர் செல்பேட் கிடைக்குது இல்லை. இன்றைக்கி தான் நீங்கள் 108 எலிமெண்ட்டை ஒரு 300 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ 111 சொல்கிறாங்க, அது வேதியியல் எலிமெண்ட். இதை பற்றி குறிப்புகள் நம்மக்கிட்ட நிறைய இருக்கேன். சிம்பேட்டிக் பற்றி இருக்குது, நம்மக்கிட்ட வேதியியல் பற்றி இருக்குது, எந்த வேருக்கு என்ன பலன் இருக்குது, எந்த செடி பௌர்ணமியில் எப்போ பூக்கும்ன்றதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. அது இன்னிய நவீனத்தை வைத்து கொண்டு மரபு இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் அடிப்படை இருக்குது.